உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா ஆண்டி ஆண்டி அம்மா என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஆண்டி ஏன் அப்படி பண்ணாத? ஆண்டி எவ்வளவு தைரியம் உனக்கு? அம்மா ஆண்டி என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ண? அம்மா சொல்லுங்கம்மா. ஏன் அப்படி எல்லாம் பண்ண? அம்மா அட பாவி. அம்மா அம்மா ஏன் அப்படி பண்ண? அம்மா என்ன மன்னிச்சிருமா. நீ என் மேல கோவமா இருப்பேன்னு தெரியுமா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆண்டி என்னையும் மன்னிச்சிருங்க ஆண்டி. இந்த நேரத்துல காலெல்லாம் விழக்கூடாதுமா. எந்திரடா. இல்லம்மா என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் எந்திப்பேன். எந்திரி. என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க? இப்படி குடும்பத்துக்கே அவமானம் வாங்கி தர பாத்திருக்கேடா. ஏதோ இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுனால இந்த விஷயத்தை யார்கிட்டயும் வெளியில சொல்லாம எவ்வளவு நாள பத்திரமா பாதுகாத்திருக்கா. இதுவே வேற யாருக்காவது தெரிஞ்சிருந்தா இந்நேரம் ஊருக்குள்ள நம்ம மானமே போயிருந்திருக்கோம். மன்னிச்சிருங்கம்மா, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம். அழாதீங்கம்மா, ஏதோ தப்பு நடந்து போச்சுமா, மன்னிச்சு ஏத்துக்கோங்கம்மா. இன்னும் 2 நாள்ல கல்யாணம் முடிஞ்சிரும். அதனால ரொம்ப போட்டு குழப்பிக்காம அவங்கள மன்னிச்சிருங்கம்மா. இல்லம்மா, எனக்கு உன்ன மாதிரி பெரிய மனசெல்லாம் இல்ல. இதுவே இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சதுக்கு பதிலா எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியல. நீயா இருக்க போய் இந்த விஷயத்தை பக்குவமா கையாண்டிருக்க. உன்னாலதாம்மா இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அதுக்கு உனக்கு கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது. ஐயோ அம்மா, நீங்க பெரிய பெரிய வார்த்தையா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் எனக்குள்ள இருந்த ஒரே ஒரு குறிக்கோள் இவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறது தான். அதை மட்டும் தான் நான் செஞ்சிருக்கேன். இல்லம்மா, நீ என்ன சொன்னாலும் சரி, நீ இவங்களுக்காக பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக காலத்துக்கும் இவங்க 2 பேரும் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. இப்போதைக்கு நீங்க இவங்க 2 பேரையும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டாலே போதும். அதுவே எனக்கு சந்தோஷம். எனக்காக வாச்சு இவங்கள மன்னிச்சிருங்க சுபா. ஐயோ, வாயும் வயிறுமா இருக்கிற புள்ள நீ கால்ல விழக்கூடாதுமா. 2 பேரும் சந்தோஷமா இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் இருக்கணும். இங்க பாருமா, இந்த மாதிரி நேரத்துல நீ அழக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும், சரியா? எது நடந்தாலும் சரி, நானும் உங்க கூடவே இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்துல என்னால எந்த பிரச்சனையும் வராதுமா, நீ கவலைப்படாத. நீ ஆசைப்பட்ட மாதிரியே சுபாவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நான் என் தம்பி கிட்ட பேசி அவனை இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்றேன். அம்மா, நம்ம 4 பேருக்கும் தெரிஞ்ச இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். இப்ப கூட வேற வழியே இல்லாம தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த விஷயம் என் வீட்டுக்காரருக்கு கூட தெரியவே தெரியாது. இது நம்ம 4 பேரோட போகட்டுமா, வெளியே யாருக்குமே தெரிய வேண்டாம். அதனால நீங்க உங்க தம்பி கிட்ட பேசும்போது கூட வேற ஏதாவது காரணத்தை சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிருங்க. நீ அத பத்தி கவலைப்படாதம்மா, அத நான் பாத்துக்கிறேன். நீ கல்யாண வேலைய பாரு. இப்ப நான் கிளம்புறேன். டேய், வீட்டுக்கு வந்து சேருடா. வரேம்மா. என்ன சார் நீங்க? உங்களை நம்பி தானே ஆர்டர் கொடுத்திருக்கோம். ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா என்ன? என்ன சார் நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? இந்த ஃபீல்டுல இருக்கீங்க,
நீங்க ப்ரொஃபஷனலா இருப்பீங்கன்னு தானே உங்களை நம்பி இவ்ளோ பெரிய ஆர்டர் நான் கொடுத்திருக்கேன். கொஞ்சம் கவனமா இருக்கணும்ல. உங்களை நம்பிதான் சார் நான் இவ்ளோ பெரிய ஆர்டர் கொடுத்தேன். ச்சே, வைங்க சார் போன. என்ன பத்மா, யாருக்கிட்ட நீ இவ்ளோ டென்ஷனா கத்திக்கிட்டு இருந்த? என்னாச்சுமா? பின்ன என்னங்க, நான் பேசி அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணி இந்த கேட்டரிங் ஆர்டர் மெனுவை மட்டும் அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த ஜெய் கிட்டயும் வசந்த் கிட்டயும் நம்பி வேலையை ஒப்படைச்சிருந்தேன். ஷோ கடவுளே, இந்த 2 பேரும் இது வரைக்குமே இந்த கேட்டரிங் ஆர்டர் மெனுவை கொடுக்காமலே இருக்காங்கங்க. நான் அந்த கேட்டரிங் ஆர்டர் ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா இன்னும் எதுவுமே அப்டேட் பண்ணல, நாங்க இன்னும் எந்த ஆர்டரும் எடுக்கலங்கறாங்க. ஷோ ரொம்பவே அசால்ட்டா பேசுறாங்க. நாளைக்கு நம்ம வீட்ல ரிசப்ஷன், நாளன்னைக்கு கல்யாணம். இவங்க 2 பேரும் என்னங்க பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு சுத்தமா புரியலங்க. ஷோ அதே மாதிரி அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் விஷயம் எல்லாமே ஜெய் அண்ணா பார்க்க சொல்லியிருந்தேன். அத பத்தி இது வரைக்கும் எனக்கு அப்டேட்டே பண்ணலங்க. நாளைக்கு ரிசப்ஷன், நாளான்னைக்கு கல்யாணம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. இவங்க 2 பேருமே இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா நாம எப்படி இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்த முடியும்? நான் ஒருத்தியா எவ்வளவு விஷயத்தை தான் மேனேஜ் பண்றது? டென்ஷனா இருக்குங்க. விடு பத்மா, அது என்னன்னு நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இரு. இல்லங்க, எனக்கு என்ன கோவம்னா, இப்படி நேரம் இல்லாத நேரத்துல கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இவங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு வேற ஃபங்க்ஷன், ஊர்ல இருந்து வேற சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. எப்படி நான் மேனேஜ் பண்ணுவேன்? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? விஸ்வா, அது ஒண்ணும் இல்லப்பா. கேட்டரிங்கையும் டெக்கரேஷனையும் அம்மா ஜெய்கிட்டையும் வசந்த்கிட்டையும் கவனிச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா 2 இடத்துலயும் எந்த ஒரு வேலையும் நடக்கல. அதான் உங்க அம்மா கோவமா இருக்காப்பா. அம்மா, இதுக்காகவா இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இல்லப்பா, அந்த ஏற்பாடை நான் எப்போ பண்ணிட்டேமா. நீங்க அதை நினைச்சு கவலையே படாதீங்க. முடிச்சிட்டியா? இப்பதான் நான் போய் கேட்டரிங் மெனு கொடுத்து ஃபைனல் பண்ணிட்டு வரேன். அடுத்து டெக்கரேஷனுக்கும் டிசைனரை செலக்ட் பண்ணி ஃபைனல் பண்ணிட்டேன். ஈவினிங்கே அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கம்மா. நல்ல வேலை பண்ணப்பா. நீயாவது பொறுப்பா எல்லா வேலையும் பண்ணிருக்கியே. இல்லனா இருக்கிற டென்ஷன்ல என் தலையே வெடிச்சிருக்கும்பா. அம்மா விடுங்கம்மா, பாத்துக்கலாம். அப்பா, இதுல நல்லதா இது போச்சு. ஒரு நிமிஷம் புடிங்க. நம்ம ஆர்டர் பண்ணது, பர்ச்சேஸ் பண்ணது, அட்வான்ஸ் கொடுத்ததுன்னு எல்லாத்தோட பில்லும் இதுல இருக்குப்பா. ஓகேவா? நாளைக்கு பேலன்ஸ் அமௌண்ட் செட்டில் பண்ணும்போது இது கண்டிப்பா தேவைப்படும்பா. சோ இது உங்ககிட்டே இருக்கட்டும். சரியா? சரி. ஆமா, நீயே ஒரு மாதிரி டல்லா இருக்க. அது ஒண்ணு இல்லப்பா, அங்க எங்கன்னு எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணி ரொம்ப அலைஞ்சதுனால ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும்பா. சரி, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. சரிப்பா, போ. போய் ரெஸ்ட் எடு. சரிமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.